Hi students, theory of computation first 2 unit complete பண்ணிட்டோம். இப்போ third unit பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க syllabus படி context free grammar and push down automata. ஸோ இவ்வளோ நாளும் நம்ம வந்து ரெகுலர் லாங்குவேஜ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்புறம் வந்து என்எஃப்ஏ டிஎஃப்ஏ அதோட ஈக்குவலன்ஸ் பம்பிங்லாமா க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ஓகே. இனி புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து படிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் தென் அதோட லாங்குவேஜ் இதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டா இருக்குது. அதை நம்ம இங்கே புஷ் டவுன் ஆட்டோமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் டைப்ஸ் ஆஃப் கிராமர் அதோட சாம்ஸ்கி ஹைராரி தென் CFG and CFL அதோட டெரிவேஷன் பார்ஸ் ட்ரீனா என்னது ஆம்பிக்யூட்டி இன் கிராமர்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ்னால் என்ன இது வந்து ஃபஸ்ட் ஆஃப். அப்புறம் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா அதோட டெஃபினிஷன் மூவ்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஈக்குவலன்ஸ் ஆஃப் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஒரு சிஎஃப்ஜியை எப்படி பிடிஏயாக மாற்றுறது ஒரு பிடிஏ எப்படி சிஎஃப்ஜியாக மாற்றுறது அப்புறம் டிட்டர்மினிஸ்டிக் புஷ் டவுன் ஆட்டோமேட்டானா என்ன இதுதான் வந்து தேர்ட் யூனிட்டில் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெக்சரில் தேர்ட் யூனிட் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கிராமர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் கிராமர் அதை வந்து பார்ப்போம். இப்போ கிராமர்னால் என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தட் இஸ் யூஸ்ட் டு டிஃபைன் லாங்குவேஜ். நார்மலாகவே ஒரு இங்கிலீஷில் கிராமர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் ஒரு லாங்குவேஜை ஃபுல்ஃபில் பண்ணுறது தானே ஒரு கம்யூனிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த கிராமர் வந்து நமக்கு தேவை. அப்போ இட் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் தட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் லாங்குவேஜ் அதுதான் நார்மலாக கிராமர் அப்படிங்கிறது. ரெகுலர் கிராமர் அப்படின்னா என்னென்னா ஸோ சாம்ஸ்கி அப்படிங்கிறவர் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலை வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த கிராமரோட ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜை ரைட் பண்ணுறதுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது. இதை தான் வந்து ரெகுலர் கிராமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சாம்ஸ்கி கேவ் எ மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் கிராமர் விச் இஸ் எஃபெக்டிவ் ஃபார் ரைட்டிங் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் இதை தான் ரெகுலர் கிராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் பேஸ்டு கிராமரில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ டைப் 0 டைப் 1 டைப் 2 டைப் 3 நம்ம வந்து டைப் 3லேருந்தே தான் சிலபஸில் கவர் பண்ணிகிட்டே வராங்க. சரியா? இப்போ டைப் 3 வந்து என்ன கிராமரை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெகுலர் கிராமர். அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் ரெகுலர் லாங்குவேஜ். அதில் என்ன ஆட்டோமேட்டா இருக்குது ஃபைனைட் ஸ்டேட் ஆட்டோமேட்டாவில் நம்ம 2 படித்தோம் என்எஃப்ஏ டிஎஃப்ஏ அப்படிங்கிறது இது நமக்கு தெரியும். இனி டைப் 2 அப்படிங்கிறது அந்த தேர்ட் யூனிட்டில் நம்ம படிக்க போகிறோம். கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் அதோட ஆட்டோமேட்டன் வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. தென் டைப் 1 வந்து கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர் இது அக்செப்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் இதோட ஆட்டோமேட்டா லீனியர் பவுண்டட் ஆட்டோமேட்டர். தென் டைப் 0 லாஸ்ட் ஒன் இது வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா ரிகர்சிவ்லி எனுமரபிள் லாங்குவேஜ் இதோட ஆட்டோமேட்டா டூரிங் மிஷின். நம்ம வந்து சப்ஜெக்டில் டைப் 1 பற்றின டீட்டெயில்ஸ் இருக்காது. டைப் 2 வந்து தேர்ட் யூனிட்டில் படிப்போம். தென் டைப் 0 வந்து ஃபோர்த் யூனிட்டில் வந்து படிப்போம். ரிகர்சிவ்லி எனுமரபிள் லாங்குவேஜ்னால் என்ன டூரிங் மிஷின்னா என்ன அப்படிங்கிறத டைப் லெசன் யூனிட் 3ல் வந்து 4ல் கவர் பண்ணும். ஓகேவா? சரி இனி இந்த கிராமர் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் கேட்டாங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் கிராமர்னால் என்ன ரெகுலர் கிராமர்னால் என்ன கிராமர்னால் செட் ஆஃப் ரூல்ஸ் ஒரு லாங்குவேஜை டிஃபைன் பண்ணுறதுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ் கிராமர். அதே கிராமருக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் இருந்தது அப்படின்னா அதுதான் ரெகுலர் கிராமர் அப்படின்னு சொல்கிறோம். சரி அப்போது 0 1 2 3 அப்படிங்கிற டைப்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக கிராமரை எப்போவுமே நமக்கு வந்து டியூபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை டியூபிள்ஸ் வச்சு டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் கிராமர் G கேன் பி ஃபார்முலே டிஸ்கிரைப் யூஸிங் 4 டியூபிள்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ G அப்படிங்கிற கிராமர் ஈக்குவல் டு VTSP அப்படின்னு சொல்கிறாங்க. V அப்படின்னா என்னது வேரியபிள்ஸ் செட் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் நான் டெர்மினல் சிம்பிள்ஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது கேபிட்டல் லெட்டர். உங்களோட அந்த ரூல்ஸில் அந்த கிராமரில் எதெல்லாம் கேபிட்டல் லெட்டரில் இருக்கோ அதை தான் நம்ம வேரியபிள்ஸ் ஆர் நான் டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டீனா இது டெர்மினல்ஸ் அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் தவிர என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே டெர்மினல்ஸ். ஓகேவா? ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கலாம் இல்லைனா ப்ராக்கெட் இருக்கலாம் ஸ்டார் இருக்கலாம் ப்ளஸ் என்ன இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் த வேரியபிள் என்னெல்லாம் உங்களுக்கு கிராமரில் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம் டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ T அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது செட் ஆஃப் டெர்மினல் சிம்பிள்ஸ். தென் எஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் சிம்பிள் அந்த கிராமரோட ஸ்டார்ட் சிம்பிளை நம்ம எஸ்ன்னு சொல்கிறோம். தென் பி அப்படிங்கிறது செட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து காம்பினேஷன் ஆஃப் டெர்மினல்ஸ் அண்ட் நான் டெர்மினல்ஸோட காம்பினேஷனில் செட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே சரி
ஸோ கிராமருக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எஸ் இதை வந்து நான் வந்து எப்படி இது வந்து ப்ரொடக்ஷன் ரூல் இந்த மாதிரி கொடுக்குறது தான் ப்ரொடக்ஷன் ரூல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரியா? இதில் வந்து எஸ் அப்படிங்கிறது என்னது? ஸ்டார்ட் சிம்பிள் இருக்கும். அப்புறமா என்னெல்லாம் டியூபிள்ஸ் ஜியில் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். என்னெல்லாம் இருக்கும்? வேரியபிள்ஸ் இருக்கும், டெர்மினல்ஸ் இருக்கும், ஸ்டார்ட் சிம்பிள் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி, இந்த மாதிரி கொடுக்குறேன். இதான் என்னோட கிராமர். இந்த கிராமரில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்? வேரியபிள்ஸ். என்னெல்லாம் கேபிட்டல் லெட்டர்? அதெல்லாம் வேரியபிள்ஸ். என்னெல்லாம் கேபிட்டல் லெட்டர் இருக்குது? எஸ், ஏபி. அப்போ எஸ், ஏபி இதெல்லாமே என்னது? எனக்கு வேரியபிள்ஸ். தென் அடுத்து என்னது? டெர்மினல். டெர்மினல்ஸ்னால் என்னது? வேரியபிள்ஸை தவிர என்னெல்லாம் இருக்கும்? நான் வேணால் இதில் உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் வேணால் போட்டுக்கிறேன். சரியா? ஸோ என்னெல்லாம் வேரியபிள்ஸை தவிர என்னெல்லாம் உங்கள் கிராமரில் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? டெர்மினல்ஸ். ஸோ ஸ்மால் லெட்டர் ஏ இருக்குது, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, பி இருக்குது, ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இதெல்லாமே நமக்கு எதில் வரும்? டெர்மினல்ஸில் வரும். ஸோ அப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்? எஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் சிம்பிள். நமக்கு இங்கே ஸ்டார்ட் சிம்பிள் என்னது? எஸ் தான். ஓகேவா? அந்த எஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் ஆகுது கிராமரில். அப்போ இதுதான் ஸ்டார்ட் சிம்பிள். இதில் இருந்தால் நம்ம வந்து டெரிவேஷனாலும் சரி, பார்ட்ஸ்ட்ரீனாலும் சரி, இதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறமா பின்னா என்னது? ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். இது எல்லாமே தான் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். இந்த எல்லா ப்ரொடக்ஷன் ரூல்ஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். சரியா? இதான் வந்து கிராமர் அப்படிங்கிறதோட 4 டியூபிள்ஸ், அதோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ கிராமர் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். சரியா? செட் ஆஃப் டெர்மினல்ஸ் அண்ட் நான் டெர்மினல்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டேப்லர் காலத்தில் ஒரு டைம்ஸ் பார்த்தோம்ல, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைப் 3 ரிவர்ஸ்லேருந்தே பார்ப்போம். சரி, அப்போ டைப் 3 பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ரெகுலர் கிராமர். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டில் பார்த்தது. இந்த ரெகுலர் கிராமர்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று ரைட் லீனியர் கிராமர், இன்னொன்று லெஃப்ட் லீனியர் கிராமர். ரெண்டோட டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஏ அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. வேரியபிள் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இதோட ப்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பியாக இருக்கலாம், இல்லைன்னா பீட்டாவாக இருக்கலாம். இந்த ஏபி அப்படிங்கிறது எது? பிலாங்ஸ் டு வேரியபிள்ஸ். தென் இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது எதாக இருக்குமா? டெர்மினல்ஸாக இருக்கலாம். ஸ்டார் போட்டிருக்கனால இது என்னதாக இருக்கும்? இதில் வந்து எப்சிலான் ஆல்சோ இன்க்ளூடட் இன் திஸ் டெர்மினல் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. கிளியர்? இந்த ரெப்ரசன்டேஷனோட மீனிங் புரிஞ்சதில்ல? ஏயும் பியும் இதில் ஏ பி இது ரெண்டும் வேரியபிள். இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபா, இந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆல்ஃபாவும் இந்த பீட்டாவும் டெர்மினல்ஸாக இருக்குது. இது ரைட் லீனியர் கிராமர். ஓகேவா? ரெகுலர் கிராமரோட ஸ்ட்ரக்சர் வந்து இதான். லெஃப்ட் லீனியர்னால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான். ஒரு வேரியபிள் பிலாங்ஸ் டு வேரியபிள், அதுக்கப்புறமா டெர்மினல்ஸ் இருக்கலாம், இங்கே டெர்மினல் மட்டும் இருக்கலாம். பட் இங்கே இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரைட் லீனியர் அப்படின்னா ரைட்டில் வேரியபிள்ஸ் இருக்கும். லெஃப்ட் லீனியரில் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்டில் வேரியபிள் இருக்கும். நம்ம எப்போவுமே கிராமரில் இந்த வேரியபிளை ஃபுல்லாக நமக்கு வந்து ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த வேரியபிள்ஸில் எல்லாமே அதோட ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் பேஸ் பண்ணி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக ஃபுல்லாக ஸ்ட்ரிங்ஸாக கிடைக்கணும். இதான் நம்மளோட மோட்டிவ். இதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு வேரியபிள்ஸ் அவ்வளோவுமே நம்ம நான் டெர்மினல் சிம்பிள்ஸாக வந்து மாற்றுறோம். சார், வேரியபிள்ஸ் எல்லாமே டெர்மினல் சிம்பிள்ஸாக மாற்ற போகிறோம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் ரைட் லீனியரில் எப்படி இருக்கணும்? ரைட்டில் வேரியபிள் இருக்கணும். லெஃப்ட் லீனியரில் லெஃப்டில் வேரியபிளாக இருக்கும். இங்கே அதே மாதிரி தான். ஏபி அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு வேரியபிள்ஸ். ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது டி ஸ்டார் டெர்மினலோட டெர்மினல்ஸ் காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கலாம். இன்க்ளூட் வந்து எப்சிலான் ஆல்சோ இன்க்ளூட். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இதான் வந்து நமக்கு ரைட்டில் இருக்குது வேரியபிள். கரெக்டாக? இதை வந்து நம்ம ரைட் லீனியர்னு சொல்கிறோம். இப்போ ரைட்டில் வேரியபிள் இருக்கிறனால நமக்கு எப்படி வந்து இந்த இதை தான் பார்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? பார்ஸ் ட்ரீ. ஸோ ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுதான் பார்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரைட்டில் வேரியபிள் இருக்கனால இந்த பார்ஸ் ட்ரீ எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது? ரைட் சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். இதனால தான் இதை வந்து ரைட் லீனியர் கிராமர்னு சொல்கிறோம். ஏ அப்படிங்கிறத ஸ்டார்ட் சிம்பிள். அப்போ ஏயை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அங்கே எஸ்ன்னு டினோட் பண்ணுறேன். அது எது வேணால் இருக்கா? ஃபஸ்ட்டு கிராமரில் என்ன இருக்கோ அது ஸ்டார்ட் சிம்பிள். கிளியரா? ஓகே. இங்கே ஏக்கு பதிலாக நான் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏபி சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைனா ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஏபி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அகெயின் பி இருக்க இடத்துல என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஏஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைனா எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எனக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்கு பதிலாக ஏஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அகெயின் இந்த ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஏ. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிது? டெர்மினல் காம்பினேஷன். அப்போ இந்த பார்ஸ் ட்ரீ வந்து எந்த ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணுது? ஸோ என்ன ஸ்ட்ரிங்? ஏஏஏ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்குக்கான பார்ஸ் ட்ரீ தான் டெரிவ் பண்ணியிருக்கேன்.
இதே தான் இங்கே பண்ணுறோம். பட் இங்கே லெஃப்ட் லீனியராக இருக்கிறனால, லெஃப்ட்டில் வேரியபிள் இருக்கிறதுனால எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, லெஃப்ட் சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ ஏக்கு பிஏ, இந்த பிக்கு ஏஏ, அகெயின் இந்த ஏ. இப்போ வந்து ஸ்ட்ரெச்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? இங்கே எப்படி இருக்குது? ஸோ இது இந்த மாதிரி இங்கே இப்படி இருக்குது, சரியா? ஸோ இங்கே வந்து ரைட் சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது, இங்கே லெஃப்ட் சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. இதனால தான் இதை வந்து ரைட் லீனியர், இதை லெஃப்ட் லீனியர்னு சொல்கிறோம். கிளியர்? ஸோ அடுத்து டைப் 2 கிராமரை வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர், சிஎஃப்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ஃபா அந்த ப்ரொடக்ஷன் ரூல் பிலாங்ஸ் ஆல்ஃபா, ஆரோமார்க் போட்டு பீட்டா, இந்த மாதிரி இருக்கும். அங்கே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒன்லி வேரியபிள்ஸ் தான் இருக்கணும். ரைட் சைடில் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டெர்மினல்ஸ் காம்பினேஷன்லாம் இருக்கலாம். ஒரு வேரியபிள் வந்து அப்புறமா டெர்மினல் வரலாம், இல்லை ஒரு வேரியபிள் வந்து அதுக்கு ஸோ முன்னாடி பின்னாடி ஒரு வேரியபிள் இருக்கும், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வேணால் முன்னாடி பின்னாடி வந்து டெர்மினல்ஸ் வரலாம். இது எதாக இருக்கும்? இதை வந்து ஃபஸ்ட் ஒன், சரியா? ரெகுலர் கிராமர், சரியா? ஸோ வேரியபிளோட முன்னாடி டெர்மினல் வந்தது அப்படின்னா அதை ரைட் லீனியர்னு சொல்லுவோம், பின்னாடி வந்தால் லெஃப்ட் லீனியர். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இந்த சைடு ஒன்லி நமக்கு என்ன தான் இருக்கணும், வேரியபிள்ஸ் தான் இருக்கணும், ஓகேவா? ஸோ அதே நமக்கு வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆல்ஃபா கண்டிப்பாக எதாக தான் இருக்கணும், வேரியபிளாக தான் இருக்கணும். அதோட லென்த்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும், 1ஆக இருக்கணும். தட் மீன்ஸ் அதில் ஒரே ஒரு வேரியபிளாவது அட்லீஸ்ட் வந்திருக்கணும், கண்டிப்பாக. அட்லீஸ்ட் இல்லை, கண்டிப்பாக அதோட லென்த் எதாக இருக்கணும், 1ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இது வேரியபிள், இது 1. பீட்டாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேரியபிள் யூனியன் டெர்மினல் த ஹோல் ஸ்டார், அதாவது வேரியபிள் டெர்மினலோட காம்பினேஷனாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டார் அப்படின்னா இந்த எப்சிலான் ஆல்சோ இன்க்ளூடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு வேரியபிளோட பக்கத்தில் என்ன இருக்கோ, என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராமரில் அந்த பக்கத்தில் இருக்கிற சிம்பிள் பற்றி நம்ம எந்த ஒரு கேரும் எடுத்துக்க மாட்டோம். அதனால் இதை கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ எஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. ப்ரொடக்ஷன் ரூல் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸுக்கு பதிலாக எதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏஎஸ்ஸாக இருக்கலாம், எஸ்ஏயாக இருக்கலாம், ஒன்லி ஏயாகவும் இருக்கலாம், இல்லைனா எப்சிலானாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், ஓகேவா? அந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு கிராமர் எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கிறேன், சரியா? இந்த இடத்துல நான் எங்கெல்லாம் எஸ் வருதோ அந்த இடத்துல எதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா எஸ்ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை ஏ இது இல்லை எப்சிலான். அப்போ ஒன்லி இங்கே எஸ்ஸுக்கான ப்ரொடக்ஷன் ரூல் தான் இது. இந்த எஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏஏ எங்கே பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த இடத்துல எஸ் இருக்கோ அந்த இடத்துல நான் இதில் என்ன வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இதுதானே ப்ரொசீஜர். இப்போது நான் வந்து எஸ்ஸுக்கு பதிலாக ஏஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏஎஸ் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சரியா? இப்போ இதில் வந்து ரைட் சைடில் இருக்கிறது நான் அப்போ இதை வந்து ரைட் லீனியர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. சரி, இப்போ அதை பார்க்க வேண்டாம். இப்போ வந்து ஏஎஸ் இருக்குது, ஏயை அப்படியே வச்சுட்டு இந்த எஸ் இருக்க இடத்துல அகெயின் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், எஸ்ஏ சப்ஸ்டியூட், ஓகேவா? அந்த எஸ் இருக்க இடத்துல எஸ்ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ பேஸ்டாக நீங்கள் எஸ்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருந்தாலும் எனக்கு டோன்ட் கேர், எஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் என்ன ப்ரொடக்ஷன் இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இந்த எஸ் எதை டிபெண்ட் பண்ணி இல்லை, இந்த ஏயை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இதை தான் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரி, இப்போ டைப் 1 வந்து கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். இங்கே வந்து ஆல்ஃபா பிலாங்ஸ் டு பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா எதாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, வேரியபிள்ஸ் அண்ட் டெர்மினல்ஸோட காம்பினேஷன், ஆனால் பவரில் ப்ளஸ் போட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன வராது, எப்சிலான் நாட் அலவுட். இந்த கிராமரில் எப்சிலானே வரக்கூடாது, ஓகேவா? சரி, இப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது வேரியபிள்ஸ் அண்ட் டெர்மினல்ஸ். இங்கே வந்து ரெண்டு சைடும் வேரியபிள் டெர்மினல் காம்பினேஷனில் இருக்கலாம். டைப் 3யும் டைப் 2வும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு வேரியபிள் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இந்த கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமரில் வேரியபிள் அண்டு டெர்மினல்ஸோட காம்பினேஷனில் வந்து இருக்கலாம், சரியா? ரெண்டு சைடுமே. ஓகே, இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேரியபிள் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட் சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய இப்போ இங்கே ஏன் நான் எதாவது கொடுக்குறேன் அப்படின்னா இதோட லென்த்து இங்கே இருக்கிறத விட இங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லை இங்கே இருக்கிறத விட இது லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நான் இங்கே இந்த மாதிரி வந்து கொடுக்கணும், இதோட லென்த்தை விட இந்த லென்த்து அதிகமாக இருக்கணும், அதை இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. சரி, எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு வேரியபிள் எஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் சிம்பிள் நான் ஏஏன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த ஏஏக்கு ஏபிஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே டெர்மினல் அண்ட் வேரியபிள் காம்பினேஷன் வந்துருச்சு, இங்கேயும் டெர்மினல் வேரியபிள் காம்பினேஷனில் இருக்குது. இதுதான் இருக்கணும் கிடையாது, ஏன்னா எஸ் ஸ்டார்ட் சிம்பிள் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸுக்கு பதிலாக ஏஏ
சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே என்ன நான் சொல்லியிருக்கேன், ஏஏ இருக்க இடத்துல தான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும், ஏபிஏ. இங்கே ஏ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த ஏயை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதை தான் நம்ம கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதா? இப்போ நான் வந்து என்ன நம்ம கொடுத்துருக்கேன், எஸ் பிலாங்ஸ் டு ஏஏ, எஸ் ஆரோ மார்க் ஏஏ. இந்த ஏஏக்கு பதிலாக நான் என்ன கொடுத்துருக்கேன், நம்ம ஏபிஏ. தென் பி வந்து இங்கே வந்து நமக்கு எப்சிலான் நாட் அலோடு இப்படி கொடுத்துருக்கேன்னு வைங்க. நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஏஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். திருப்பி எங்கே ஏஏ இருக்கோ அந்த இடத்துல தான் நான் இதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். கிளியர்? ஏக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏஏ எங்கே சேர்ந்து இருக்கோ அந்த இடத்துல தான் இதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இது எப்படி டிபெண்ட் ஆகிருக்குன்னு புரியுதுல? இதை தான் நம்ம கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர்? ஏன் அப்படின்னா இங்கே ப்ரொடக்ஷனே என்னதுக்கும் கொடுத்துருக்காங்க, ஏஏக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ ஏஏ காம்பினேஷன் எங்கே வருதோ அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன போட முடியும், ஏபிஏ போட முடியும். புரியுதா? அகெயின் இந்த பிக்கு பதிலாக நான் இந்த பி போட்டுக்கிறேன். இப்போ ஃபைனல் ஆன்சரில் எல்லாமே நமக்கு டெர்மினல்ஸாக வந்திருக்கணும். சரியா? ஸோ இந்த ஏயோட டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது தான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண முடியுது. அதனால் இதை கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர்? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எஸ் எங்கே இருக்கோ அந்த எஸ் வர இடத்துலலாம் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த எஸ் ஏஏ டிபெண்ட் பண்ணி இல்லை, அதனால் இதை கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். இது இந்த ஏஏ டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர்னு சொல்கிறோம். கிளியர்? ஃபைனலாக டைப் 0 கிராமர். இதை வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர். இதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மிஷின் இந்த டோரிங் மிஷின். சரி, அதை வந்து நம்ம அந்த டேப்லர் காலத்திலே பார்த்தோம், இந்த கிராமர் எந்தெந்த ஆட்டோமேட்டாவாக அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அதையும் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் கிராமர் கேட்டாங்க அப்படின்னா அந்த டேபிளர் காலம் எழுதிட்டு அப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ டைப் 0 வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர். இதில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ஆரோமார்க் பீட்டா அப்படிங்கிறது. ஆல்ஃபா அப்படிங்கிறது இங்கேயும் அப்படின்னா வேரியபிள் அண்ட் டெர்மினலோட காம்பினேஷன், பட் எப்சிலான் நாட் அலவுட். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் ரைட் சைடில் உங்களுக்கு எப்சிலான் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வி யூனியன் டி த ஹோல் பவர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் நமக்கு ரைட் சைடில் எப்சிலான் வந்து அலவுடு. ஸோ இதான் எக்ஸாம்பிள். எஸ் பிலாங்ஸ் டு ஏஏ வேரியபிள் டெர்மினல் காம்பினேஷனில் இருக்குது, பட் எப்சிலான் இங்கே அலவுடு. ஸோ ஏஏ அப்படிங்கிறது ஏபிசிடி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கே அக்செப்ட் பண்ணிக்கும். அடிஷ்னலாக டைப் 2 விட என்ன, இங்கே டைப் 1 விட அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல ஸ்டார் போட்டிருக்காங்க. அங்கே ரெண்டுமே நமக்கு ப்ளஸ்ஸு, இங்கே வந்து ஸ்டார். சரி, ரைட் சைடில் எப்சிலான் அலவுடு. இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் கிராமர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டாபிக் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா சாம்ஸ்கி ஹைராரி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ அது ஒன்றும் கிடையாது, இந்த டைப்ஸ் ஆஃப் கிராமரோட டிபெண்டன்சியை வச்சு ஒரு டயக்ராம் போட்டிருப்பாங்க. அதான் சாம்ஸ்கி ஹைராரி. டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா த சாம்ஸ்கி ஹைராரி இஸ் ஏ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்மல் லாங்குவேஜஸ் பேஸ்ட் ஆன் their generative power introduced by Noam Chomsky. It consists of 4 types of grammar. நம்ம இவ்வளோ நேரம் டைப்ஸ் ஆஃப் கிராமர் 0, 1, 2, 3 பார்த்தோம்ல. ஸோ அதை தான் இங்கே வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் சொல்லியிருப்பாங்க. டைப் 3 வந்து நம்ம இன்டீரியல் சர்க்கிளில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் டைப் 3. டைப் 2, டைப் 1, டைப் 0. நம்ம இதில் தான் ரெகுலர் லாங்குவேஜ், ரெகுலர் கிராமர் பார்த்தோம். அதுக்கப்புறமா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ, அப்புறமா கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ், ஃபைனலாக அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர். சரியா? அப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெகுலர் கிராமரை நம்ம என்னென்னு சொல்லலாம், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்னு சொல்லலாம். தென் இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை எதை சொல்கிறாங்க, கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர், அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர் இதெல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. பட் இங்கே வெளியே இருக்கக்கூடிய ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமரை நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டா, அதாவது ஃபைனைட் ஆட்டோமேட்டா அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ டைப் 3க்கு நமக்கு வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா என்எஃப்ஏ டிஎஃப்ஏ பார்த்தோம். கரெக்டாக? இங்கே டைப் 2க்கு நம்ம என்ன பார்த்தோம், புஷ் டவுன் ஆட்டோமேட்டா பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர். ஸோ அதுக்கான ஆட்டோமேட்டா வந்து பார்த்தோம்னா லீனியர் பவுண்டட் ஆட்டோமேட்டா. ஃபைனலாக டூரிங் மிஷின். சரியா? அப்போது இந்த என்எஃப்ஏ டிஎஃப்ஏ அக்செப்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜை பிடிஏ அக்செப்ட் பண்ணும். பிடிஏ அக்செப்ட் பண்ணுறதை எல்பிஏ அக்செப்ட் பண்ணும். எல்பி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறத டிஎம் வந்து அக்செப்ட் பண்ணும். பட் ரிவர்ஸ் நாட் பாசிபிள். இதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? ஒரு டிஎம் ஒரு டூரிங் மிஷின் அக்செப்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜை எதால் அக்செப்ட் பண்ண முடியாது, லீனியர் பவுண்டாலவோ புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவாலோ ஃபைனைட் ஆட்டோமேட்டா என்எஃப்ஏ டிஎஃப்ஏயாலோ அக்செப்ட் பண்ண முடியாது. பட் இது எல்லாத்தையுமே டூரிங் மிஷினால் அக்செப்ட் பண்ண முடியும். சரியா? ஓகே, இதான் வந்து சாம்ஸ்கி ஹைராரி ஆஃப் லாங்குவேஜஸ். உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கிராமர் கேட்டாலும் சாம்ஸ்கி ஹைராரி ஆஃப் லாங்குவேஜஸ் கேட்டாலும் ஸோ அதுக்கான டெஃபினிஷன் எழுதி எல்லா டைப்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எது என்னென்ன ஆட்டோமேட்டாவை இது பண்ணுது, அதோட கிராமரோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.